வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஈழத்தமிழர் விவகாரத்தை ஆளும் என்பிபி அரசு கனகச்சிதமாக கையாள்கிறது. இன அழிப்புக்கான நீதி வேண்டிய போராடும் அதே இனத்திலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட தரப்பின் பிரதிநிதி தலைப்படுகின்றார். இது ஆபத்தான சமிக்கையை மட்டுமல்ல, கடந்த 16 ஆண்டுகளாக கோரி வந்த இன அழிப்புக்கான நீதி என்பது சமச்சீரற்றதாக்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் தமிழர்களுக்கு உரிமை மறைக்கப்படுகிறது, அவர்களின் குரல் நசுக்கப்படுகின்றது என்பது எல்லாம் இந்த ஒற்றை விடயத்தில் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது ஒரு நல்லாட்சி முகமூடி போர்த்திய இந்த அரசு. ஈழத்தமிழர்களே, இன்னும் பிளவுகளில் நீங்களும் ஒருவரை ஒருவர் பிடித்தின்ன முயலும் இந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய நீதியும் கேட்பாரற்று போகின்றது. கொடிய இன அழிப்பின் கோர முகத்தை தரிசித்த ஒரு இனத்தில இருந்து ஒரு இளைஞன் இன்று கொன்றொழித்தவர்களின் முகமாக சர்வதேச படலைகளை தட்டிக் கொள்கின்றான். எப்படி லக்ஷ்மன் கதிர்காமர் பயன்படுத்தப்பட்டாரோ அதே பாணியைத்தான் இந்த அரசின் கூட்டில் இருந்தவர்கள் மீள அரங்கேற்கின்றார்கள். ஈழத்தமிழர்களே, பெருமைப்பட்டு புகழாரம் சூட்டிய மனமன்ற மாற்றான் நீ கட்சி, நீங்கள் மாற்றான் தாய்ப்பிள்ளைகள் தான் என்பதை வேறு பிரித்து காட்ட ஆரம்பித்து விட்டது. இன்று கனேடிய தூதுவரை அழைத்து பேசிய வெளிவிவகார அமைச்சர் நிச்சயமற்ற உறுதிப்படுத்தப்படாத இனப்படுகொலை தீர்மானத்தை நினைவு சின்னமாக்கியதை கண்டித்திருக்கிறார். தமிழினம் கொத்து கொத்தாய் கந்தக கரியமில வாயுவை சுவாசித்து மடிந்து கிடந்ததை மனச்சாட்சியே இல்லாமல் நிராகரிக்கும் ஒரு கூட்டத்தை தான் ஊழலற்ற ஆட்சிக்காக கொட்டி தீர்த்திருக்கின்றோம், கொண்டாடி தீர்த்திருக்கின்றோம். ஈழத்தமிழர்கள் வேண்டுவது இலங்கையில் ஊழலற்ற ஆட்சியா அல்லது கொடுநெஞ்சின் சிதைந்த கொல்லப்பட்ட நம் சனங்களுக்கும் குழந்தைகளுக்குமான நீதியா? விரைவில் ஐநா மனித உரிமைகள் மன்றிலும் இந்த பிரதி அமைச்சரை சந்திக்க போகிறார்கள். இன அழிப்பு நிகழ்த்தப்படவில்லை என்று நிறுவ காத்திருக்கின்ற இந்த ஸ்ரீலங்காவின் வெளிவார குழுவினுடைய தலைவராக பெருமைப்பட்டு கொள்ளும் அந்த ஆத்மாக்கள் தங்களையே நொந்து கொள்ளட்டும் என்கின்ற வகையிலான பல விமர்சனங்களை இன்று அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி எதிர்க்கட்சி உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவது தொடர்பாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்களை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கடுமையாக விமர்சித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுர பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சந்திப்பொன்றை எக்ஸ் கணக்கில் பகிர்ந்து அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டுள்ள பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் தனக்கு 3/2 பெரும்பான்மை இருப்பதை நினைவில் கொள்ளுமாறும் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டது. சுமந்திரன் தொடர்புடைய கருத்துக்கள் வெளியாகியிருக்கிறது. இதன்படி தங்களிடம் 3/2 பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுவதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் அதிகாரம் கெடுவிக்கும், முழுமையான அதிகாரம் முற்றிலும் கெடுவிக்கும் என அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அத்தோடு யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கான ஜனாதிபதியின் கணக்கீட்டை கேள்விக்குட்படுத்திய சுமந்திரன் யாழ்ப்பாண மாநகர சபையில் 41க்கு 10 பெரும்பான்மை என்று ஜனாதிபதி கூறுவதில் அவரது கணித தகமை வெளிப்படுவதாகவும் அங்கு சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் விட வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆணையிறவு உப்பளமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அண்மையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது ஆணையுறவு உப்பு என்ற பெயரில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உப்பானது ரஜ உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த செயற்பாட்டுக்கு பல்வேறு தரப்பினர் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டு வந்த நிலையில் மீண்டும் ஆணையுறவு உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கனகநாதன் இளங்குமரன், ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர்கள் சொல்லியிருந்தார்கள். எனினும் குறித்த உப்பானது தற்போதும் கூட ரஜ உப்பு என்ற பெயரில் விநியோகம் செய்யப்படுவதாக இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. வலி கிழக்கு வட பகுதி, அதாவது பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது அச்சுவேலி ஊடாக நியாயமான விலையில் உப்பு விநியோகம் இடம்பெறுவதாகவும் அது தனது வேண்டுகோள் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சொல்லியிருந்தார். இந்த உப்பு பைகளை வலிகிழக்கு வடபகுதி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. அதில் ரஜ உப்பு என்ற பெயரே காணப்படுகிறது. குறித்த விடயமானது ஆளுந்தரப்பினர் மீது மக்களுக்கு மிகுந்த எதிர்ப்பையும் நம்பிக்கை ஈனத்தையும், அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர்களும் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பொய்யுரைத்து வருவதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றார்கள். இதேவேளை குறித்த உப்பின் பெயர் ஆணையிறவு உப்பு என இன்னமும் மாற்றப்படவில்லை என ஆணையிறவு உப்பளத்தில் நேற்று தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட
ஊழியர்கள் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதையும் தாண்டி ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார். ஆணையரவு உப்பளகத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். உப்பள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து அங்கு விஜயம் செய்த போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஆணையரவு உப்பளத்தில் இதுவரையில் உப்பு உற்பத்தியினை முழுமையாக செய்யப்படவில்லை. தற்போது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரமும் பழுதடைந்திருக்குது. இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்கள் இந்தியாவிலிருந்து கொள்ளளவு செய்யப்பட்டு தற்போது கொழும்பை வந்தடைந்திருக்கு. ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் அதாவது போராட்டமானது நியாயமானது, அவர்களுக்கான அடிப்படை உரிமை, போக்குவரத்து வசதி என்பவற்றையும் உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பயனாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அனைத்து நன்மைகளும் வர பிரசாதங்களையும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் தற்பொழுது இந்த உப்பள பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த உள்ளூராட்சி சபை மன்றங்களுக்கான தவிசாளர்கள் யார், இல்லாட்டி அதிகாரத்தை யார் அந்த சபைகள் நடத்துவது, இவ்வாறான பல அரசியலை மையப்படுத்திய பல நகர்வுகளோடு தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் தற்பொழுது உப்பளமானது பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது. இதையும் தாண்டி மே 18 முள்ளிவாய்க்கால் வாரம் சார்ந்து பல கேள்விகளையும் பல வியர்ப்புகளையும் ஆழ்த்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தமிழ் இன படுகொலை என்பது இடம்பெறவில்லை என்பதை கடந்த கால அரசுகள் சுட்டிக்காட்டியது போன்றே இம்முறையும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசும் சுட்டிக்காட்டுகிறது என்பது மிக ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது கனடாவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நினைவாலயம் சார்ந்து விஜித கேரத் கருத்தினை முன்வைக்கின்ற சம்பந்தமும் அதே போல அவர் அதை நிராகரிக்கின்ற சந்தர்ப்பத்தையும் பார்க்கின்ற பொழுது உண்மையில் இவ்வாறானவர்களுக்கா தாயக பகுதியிலிருந்து தங்களுடைய வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள் என்ற கேள்விகளையும் கருத்துக்களையும் உற்று நோக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தமிழ் தாயக பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான நீதி, அவர்களுடைய விசாரணை நகர்வுகள் என்பது எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இனப்படுகொலை சார்ந்து இருக்கக்கூடிய பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் இன்னும் மறுக்கப்பட்ட நீதியாகவே பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப்போகின்றது என்பதை. கனடா போன்ற நாடுகள் ஸ்ரீலங்காவில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை அங்கீகரித்திருக்கின்றன. அதேபோன்று சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பலவும் அங்கீகரிக்குமாயேன் உண்மையில் ஐநாவினால் தீர்வினை பெற்றுத்தர வேண்டிய கட்டாய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வரும் என்பதை என்றுமே மறந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைகின்றவர்கள். அதே போன்று மே 18 என்று சொன்னாலே தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நிலைமை நடந்தது என்றதை நினைத்து அவர்கள் அந்த கதறுகின்ற வலிகளும் வடுகளும் இன்றும் மாறாத ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுதுதான் சர்வதேசமே தான் விசாரணையை தர வேண்டும் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இருப்பினும் என்ன நடக்கப் போகிறது, கடந்த ஆட்சிகளை விட இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எவ்வாறான பொறிமுறை ஊடாக இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.